வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல ரீசெண்டா வெளியே இருக்க ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரியோ நடிச்சு ஏற்கனவே ஜோன்ற ஒரு படம் சூப்பரா போச்சு பாத்தீங்களா? அந்த ஜோ படத்தோட பேர் தான் இன்னொன்னு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. பார்த்தா இந்த படமும் நல்லா போயிருச்சுங்க. கம்மி பட்ஜெட்ல தான் எடுத்தாங்க, ஆனா சூப்பரா இந்த படம் ஓடிருச்சு. நல்ல லாபமே கிடைச்சிருக்கும். இந்த படத்தோட கதையும் நல்லா இருக்கும். சூப்பரா பிரசன்ட்டும் பண்ணிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல முழு படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலா நம்ம சேனலுக்கு என்னாச்சுனே தெரியலங்க. நானும் விதவிதமா ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா சேனல்ல ரெகுலராவே கம்மியா தான் வியூஸ் போகுது. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல. நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வருதா இல்லையான்றதை சொல்லுங்க. நோட்டிபிகேஷன் வரலனா சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓரளவுக்கு திரும்பி நோட்டிபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பிளாட்டா காட்டுறாங்க. அதுல ஒரு படத்தோட சீன் தான் ஓடிட்டு இருக்கு. சக்தி தான் பெருசு, சிவன் தான் பெருசு அப்படின்ற மாதிரி சிவனும் பார்வதியும் மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கவங்கள பத்தி தான் இந்த கதை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. இவங்க பேரு சக்தி அப்படின்றது. இவங்க யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து போட்டோ அனுப்பியிருக்காங்க. அம்மா வைக்கிறேன், நீ யோகாவெல்லாம் முடிச்சுட்டு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா கிளம்பி போயிடுறாங்க. அம்மா எப்ப போவாங்க, போட்டோவை பார்க்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அம்மா கிளம்பி போன அடுத்த செகண்ட் இவங்க எடுத்து போட்டோவை பாக்குறாங்க. இவங்களுக்கு பார்த்தோன்னே மாப்பிளைய பிடிச்சிருது. அவர் பேர் தான் சிவாவா இருக்கும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாப்பிளை போட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க. மாப்பிளையோட வசதியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. புல்லட் பைக் எல்லாம் வச்சிருக்கான், அதே மாதிரி நல்ல நிலைமையில இருக்கான், பேசாம இவனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஜாதகம் எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாக்குறாங்க. ஜாதகம் எல்லாம் பக்காவா மேட்ச் ஆகுது. அப்ப இந்த மாப்பிளையே பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பொண்ணு சைடும் ஓகே, மாப்பிளை சைடும் ஓகே ஆயிருது. நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவருமே பொண்ணை நேரடியா பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணுமே டீ காஃபி தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி தந்தவங்க கீழே உட்காடுறாங்க. இதை பாக்குற இவர் இருக்காருல்ல, எதுக்கு கீழே உட்காருறீங்க, மேல உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பொண்ணோட அப்பா பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோ இருக்காருல்ல, அப்ப நானும் கீழே உட்காடுறேன்னு கீழே உட்கார போறாரு. ஈக்குவலா இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால வேற வழி இல்லாம பொண்ணோட அப்பா சேரெல்லாம் கொண்டு வர வச்சிருக்காரு. இப்ப பொண்ணுமே சேர்ல உட்காடுறாங்க. அவங்க சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவரும் சேர்ல உட்கார்றாரு. இப்ப தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ரூம்குள்ள வந்துடுறாங்க. இந்த பொண்ணோட வீட்டுல நிறைய ஆளுங்களோட போட்டோ எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. பெரியார் போட்டோ இருக்கு, அதே மாதிரி அம்பேத்கர் போட்டோ இருக்கு. இதெல்லாம் இவர் ஒவ்வொன்னா பாக்குறாரு. பெரியார் ஓகே, அம்பேத்கர் ஓகே, அது என்னங்க போப்போட போட்டோவை மாட்டி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அது போப் இல்ல, காரல் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அச்சச்சோ சாரின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருச்சுல, நிச்சயதார்த்தத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மோதிரத்தெல்லாம் மாத்த வச்சிடுறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல, அதனால அவங்களுக்கு கால் பண்ணி போன்ல பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய லவ் சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையும் தம்பி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்ன பாக்குற, கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஜாலியா அவங்க கூட போன்ல பேசிட்டு இருக்காரு. நேர்ல மீட் பண்ணி பேசலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு துணி கடைக்கு தான் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இவருமே மாடர்ன் ட்ரெஸ் ஒன்னு ரெஃபர் பண்றாரு. இதை வேணா போட்டு பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, இல்ல நான் வேற ஒரு ட்ரெஸ் பார்த்திருக்கேன்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. ஃபுல்லா கவர் பண்ணி தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீ போடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு இதுவே ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு போலாம்னா எங்க போலாம், ஏதாவது பிளேஸ் நீ மைண்ட்ல வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா போர்பந்தருக்கு போனோன்ற மாதிரி சொல்றாங்க. எதனால போர்பந்தருக்கு போனோன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அங்கதானே அம்பேத்கர் பிறந்தாரு, அதனால அங்க போனோம்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, ஓகேன்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. இப்ப இவருமே ஸ்மோக் பண்ணிக்கவா, உன் பர்மிஷன் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கும் ஒரு ஸ்மோக் தந்தா ஓகேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது சிகரெட் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நீ ஸ்மோக்லாம் பண்ணுவியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா பண்ணுவேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உன்னோட அப்பா பொண்ணு ஸ்ட்ரிக்டா வளர்த்திருக்கன்னு சொன்னாரு, அப்புறம் எப்படி ஸ்மோக் பண்ணுவேன்ற மாதிரி கேக்குறாரு. என் அப்பா என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தது உண்மைதான். 13 வயசு ஆனதுக்கு அப்புறம் எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. வெளியே போகாத அங்க போகாதன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுல இருந்து வெளியே வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீயாவது என்ன ஃப்ரீயா பாத்துப்பியான்ற மாதிரி கேக்குறாங்க. கவலையே படாத, நீ விரும்புற மாதிரி உன்னை நல்லபடியா நான் பாத்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இப்ப இவர் ஸ்மோக் பண்ண போறாருல, நீயோ ஸ்மோக் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களையுமே ஸ்மோக்லாம் பண்ண வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுல, இப்ப கல்யாணமா இவங்க நல்லபடியா பண்ணிக்கிறாங்க. பையன் சந்தோஷமா இருக்கட்டும்ன்றதுக்காக அப்பா இருக்காருல, ஒரு பிளாட்டையே வாங்கி தந்துடுறாரு. அந்த பிளாட்ல இவங்களுமே குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. எப்பெல்லாம் ஒய்ஃப் வேணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி இவங்க கிடைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்களுமே உங்க கூட 400 வருஷம் இப்படியே வாழணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல கரண்ட் போகுது. 400 வருஷம் வாழணும்னு சொன்னாங்கல்ல, இப்ப 400 நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாரதின்ற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் லேடி இருக்காங்கல்ல, பெண்களோட உரிமைக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இவருமே ஒரு லாயரை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு. நாராயணன் ஒருத்தர் யூடியூப்ல இந்த லாயர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாரு போல. அதனால நம்ம ஹீரோ ஒரு ஃபைன்ல இருந்து தப்பிச்சிருப்பாரு. அதனால தான் உங்ககிட்ட வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி என்ன பிரச்சனை, முதல்ல பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த நாராயணன் கேட்கிறாரு. எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் என்ன பிரச்சனை அப்படின்றத படிப்படியா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இவங்க அன்பா தானே இருந்துட்டு இருந்தாங்க. போக போக சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வருது. ஒய்ஃப் தாலி போடாம இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. எதனால தாலியை போடலன்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லடா, அதனால தான் கழட்டி வச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன கழட்டி எல்லாம் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. பிரதர் இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நாராயணன் கேட்கிறாரு. பிரதர் கலட்டி வைக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எப்ப பாரு கலட்டி வைக்கிறதுல எனக்கு பிரச்சனையா தான் இருக்கு. என் அக்கா போட்டுட்டு இருக்காங்க, என் அம்மா போட்டுக்கிட்டே தானே இருக்காங்க, அதே மாதிரி இவளும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது தப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ரெண்டாவது பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராரு. அவங்கள கூப்பிட்டு பாக்குறாரு, பதிலே வர மாட்டேங்குது. உள்ள பார்த்தா அவங்க ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், சமையல் பண்ணலையான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு டயர்டா இருந்தது, நான் சமையல் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டுல தானே இருக்க, என்ன டயர்டு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அப்ப என்ன சமைக்க சொல்றியா, நான் என்ன உனக்கு வேலைக்காரியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னார்ல, அதனால எதுக்கு எடுத்தாலும் என்னோட சாய்ஸ், நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவர் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காரு. வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஹீரோவே வாங்கி தந்துருவாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல 25,000 ரூபாய் ஒய்ஃப் செலவு பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. 25,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கியா, என்ன பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. செலவு இருந்தது, அதனால தான் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் என்ன செலவு பண்ண, 25,000 ரூபாய் எதுக்கு செலவு பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. நீ செலவு பண்றதை என்கிட்ட சொல்றியா, நான் மட்டும் சொல்லணுமான்ற மாதிரி கேட்கிறாங்க. பின்ன நான் சம்பாதிக்கிறேன்ல, என்கிட்ட சொல்ல வேணாமான்னு இவரும் கோவப்படுறாரு. வேற ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னால வேலைலாம் பார்க்க முடியாது, இவங்க தான் பாப்பாங்கன்ற மாதிரி ஈரேன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்குமே நீ வேலைன்னு எதுவுமே பார்த்தது இல்லையம்மா, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இவருமே கிண்டல் பண்றாரு. இந்த சண்டைக்கெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போகாதே, வேற என்ன பிரச்சனை நடந்தது டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த நாராயணன் கேட்கிறாரு. சார் பிரச்சனையே இப்பதான் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ சைட்ல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு இவரும் ஒய்ஃபை கூட்டு வந்துடுறாரு. எல்லாரும் முன்னாடியே அவங்க காலை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவோட பேரண்ட்ஸ்க்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் பிளவுஸை போட்டு வந்திருக்காங்க. இதை பத்தி எல்லாம் ஹீரோவோட பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அவளை கூட்டிட்டு வரான்ற மாதிரி சிக்னல் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ஸ்டேஜுக்குலாம் வர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் கால் மேல காலை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, காலை கொஞ்சம் கீழே இறக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே இறக்குனா நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வான்னு சொல்லிட்டாரு. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கறாங்க. ஸ்லீவ்லெஸ்ல வந்திருக்க, எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட வேணாம்னு சொல்ல, இந்த இடத்துல போட வேணாம்னு தான் சொல்றேன், போய் மாத்திட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எப்படி இருக்கணுமோ இருன்னு சொன்ன, இப்ப மட்டும் மாத்தி பேசுற, மத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்க தப்பு, இதுல ஏன் தப்பு என்ன இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. சொன்னா செய்யுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. செய்ய முடியாதுன்ற மாதிரி பேசுறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் மாதிரி வருது. இத சொந்தக்காரங்க எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. இதெல்லாம் லாங்ல இருந்து அப்பாவும் பார்த்துட்டு இருக்காருல, அப்பா பையனை பார்த்து முறைச்சிட்டுலாம் இருக்காரு. ஓஹோ இதுதான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நாராயணன் கேட்கிறாரு. இல்ல பிரதர், இதுக்கு பழி வாங்குறேன் நான் ஒண்ணு பண்ணேன், அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோயின் இருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்ட் ஒரு ஷாப் ஓபன் பண்ண போறா, வந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, லுங்கியோட வந்திருக்காரு. அதாவது இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தா அவங்க கடுப்பாவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி வராது. என்ன இவன் லுங்கில வந்திருக்கான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. உனக்கு ஸ்லீவ்லெஸ் வச்ச பிளவுஸ் தான் ஃப்ரீயா இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு இந்த லுங்கி தான் ஃப்ரீயா இருக்கு, அதனால தான் இப்படி வந்தன்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. நக்கல் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி நாராயணன் மேற்கொண்டு நடந்த விஷயத்த கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு ரீல்ஸா பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இவரோட ஒய்ஃப் ரீல்ஸ் பண்ணி போட்டது வருது. அந்த ரீல்ஸ்ல தப்பு தப்பா கமெண்ட்லாம் பண்ணிருக்காங்க. பொதுவாவே தப்பு தப்பா கமெண்ட் வரும்ல, அந்த மாதிரி தான் நிறைய தப்பு தப்பா கமெண்ட்லாம் வருது. அத பாக்குற இவர் இருக்கார்ல, தப்பு தப்பா கமெண்ட் வருது, முதல்ல இந்த வீடியோவை டெலீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்ண முடியாது, தப்பா கமெண்ட் பண்றாங்கன்னா அவங்களோட பார்வையில தப்பு இருக்கு, என் ட்ரெஸ்ல எந்த ஒரு தப்பும் இல்லன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பண்ணுவியா மாட்டியான்னு கேக்குறாரு. பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவர் இருக்கார்ல, ஒரு வேலையை பார்த்து விட்டுறாரு.
அதாவது அந்த வீடியோவை இவங்களோட அப்பாக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. அப்பா கால் பண்ணி பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டிருப்பாரு போல. எதுக்குடா என்னோட அப்பா கிட்ட சொன்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உன் அப்பா தப்பா பார்த்தாருன்னா அவர் பார்வையில தான் தப்பு இருக்கு. அதான் நீ தப்பு பண்ணலன்னு சொன்னல, அப்புறம் என்ன பிரச்சனை, உன் அப்பா கிட்ட சமாளின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுல இவங்களுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப இவர் பாட்டுக்கு செம்ம போதையில இருக்கிறதுனால உளறிட்டு இருக்காரு. நான் நைட்டு பேசினதெல்லாம் மனசுல வச்சு காலையில என்ன ஒரு பிரச்சனையில மாட்ட வச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. அது என்னன்னா நைட்டு போதையில இவர் நிறைய உளர்ன மாதிரிலாம் பேசினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவருக்கே தெரியாம வீடியோ எடுத்து சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல போட்டிருப்பாங்க. அதாவது நைட்டு புலம்பும் போது என் ஒய்ஃப் இப்படி டார்ச்சர் பண்றா, கடுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் புலம்பி இருப்பாரு. அது எல்லாத்தையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப இவரை கிண்டல் பண்ற மாதிரி எதிர வந்து நிக்கிறாங்க. அடிக்கடி உங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கும். இப்படிதான் ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வேற ஒரு நாள் இவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஒய்ஃப் திறக்க மாட்டாங்க. ரொம்ப லேட்டா தான் திறக்கிறாங்க. எவ்வளவு நேரம் நான் கதவை தட்டுறேன், திறக்க முடியாதான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அப்போ ஒய்ஃப் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு போறியான்ற மாதிரி இவர் அடிக்கிற மாதிரி போறாரு. பிரதர் அடிச்சிட்டீங்களா, நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அது டொமஸ்டிக் வயலன்ஸ், என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நாராயணன் சொல்லிட்டாரு. நான் அடிக்கலாம் இல்ல, நடந்ததே வேறன்னு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் ஒரு ரூமுக்கு போனாங்கல்ல, அந்த ரூமுக்கு வந்து பார்த்தா கேக்க தான் ரெடி பண்ணி உட்காந்துருக்காங்க. இவங்களோட கல்யாண நாள் போல சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாரு. இப்ப லேட்டா வந்ததுக்காக சாரி எல்லாம் கேக்குறாரு. சாரி நான் தேவையில்லாம பேசிட்டேன்ற மாதிரி மன்னிப்பும் கேக்குறாரு. அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணாலாம் இருந்திருப்பாங்க. பிரச்சனை வந்தாலும் உடனே சேர்ந்துடுறீங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனைன்ற மாதிரி நாராயணன் கேக்குறாரு. இதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் எல்லாத்தையும் மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஒய்ஃப் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால, அவ பொட்டிக் ஷாப்பா ஆரம்பிக்க போறா, என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஒரு 10 லட்சம் ரூபாய் மட்டும் தேவைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. எது பார்ட்னர்ஷிப்பா, அதெல்லாம் ஒன்னும் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வேணான்னா நீ சொல்லாத, இது என்னோட முடிவு, எனக்கு காசு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் என்ன மரத்திலேயே காய்க்குது, என்னெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஓஹோ, நான் உனக்கு கீழே இருக்கன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, இப்ப எனக்கு காசு தர முடியுமா தர முடியாதான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் தர முடியாது, நீ பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ வேலைக்கு போய் 4 காசு சம்பாரி, அந்த காசை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணு, நீ பிசினஸ் சொன்னா தூக்கிலாம் காசை தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏமாத்துறல அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு பேசுறாங்க. இப்ப இவரும் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. நான் உன் வீட்டுக்கு வரும்போது காரல் மார்க்ஸோட போட்டோவை வச்சிருந்ததா சொன்னல, உண்மையில அது போப்போட போட்டோ தான், நீ தான் காரல் மார்க்ஸ் நினைச்சு வச்சிருக்க. அன்னைக்கே நான் அதை சொல்லியிருப்பேன், எங்க கோவப்பட்டு இந்த மாப்பிள வேணான்னு சொல்லிருவியோன்றதுக்காக தான் நான் சொல்லாம விட்டுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தத்துவத்தை பத்தியும் தெரியாது, கம்யூனிசம்னா என்னன்னே தெரியாது. ஆனா தோழர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதாவது ஃபெமினிஸ்ட்னு சொல்றவங்க எல்லாம் இப்படி பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் பண்ணோன்றதுக்காக தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மோக் பண்ணவே வராது, இருந்தாலும் ஸ்மோக் வீம்புக்குலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹீரோ பயங்கரமா திட்டுற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. திடீர்னு பார்த்தா ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காங்கன்னு இவருக்கு தகவல் கிடைக்குது. இவருமே பாக்குறதுக்காக பதறி அடிச்சு அந்த இடத்துக்கு ஓடி வராரு. ஆனா அதுக்குள்ள ஒய்ஃப் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கும் போதுதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க, அது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனையில இவங்களுக்கு வயிறு வலி வந்து அந்த கருவும் கலைஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சோன்னா இவரும் பயங்கரமா உடஞ்சு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு விசாரிச்சு பார்க்கும்போது வீட்டுக்கு போலன்னு தெரிய வருது. ஏற்கனவே அவங்களுக்கு லக்ஷ்மின்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவரும் அந்த இடத்துல கூட்டு போறதுக்காக வராரு. ஆனா லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவெல்லாம் வரமாட்டா, கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் வான்னு கூப்பிடுறாரு. கடைசி வரைக்கும் அவங்க வராம இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கேஸ் கொடுக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் லாயர் பார்க்கறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி இவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த நாராயணனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டண்டா ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு சித்து அப்படின்றது. என்னால வர முடியாது, சித்து எல்லாத்தையும் பார்த்து பண்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பெரும்பாலும் சட்டம் எல்லாமே பெண்களுக்கு ஆதரவா தானே இருக்கு, அதனால இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம கவனமா தான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, லக்ஷ்மின்ற ஒரு லாயர் கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மியை பாக்குற இந்த நாராயணன் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த லக்ஷ்மி இருக்காங்கல்ல, நாராயணனோட எக்ஸ் வைஃபா இருப்பாங்க. நாராயணன் இருக்கார்ல, இதுக்கப்புறம் இது வான் கேஸ் இல்ல ஏன் கேஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப லக்ஷ்மியும் டைவர்ஸ்க்கான ஏற்பாடெல்லாம் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மூலியமா பேசியே பிரிச்சிடலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவர் அடிக்கிறாரு, டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கேஸை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நாராயணன் இருக்கார்ல, உள்ள இருக்க அசிஸ்டன்ட் சித்துக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்காரு. அவகிட்ட பிரச்சனை பண்ணு, எப்படியாவது நம்ம டைவர்ட் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களோட டைவர்ஷனுக்காக உள்ள இருக்க ஒரு கான்ஸ்டபிள் லேடியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி தந்து தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப சித்து இருக்கார்ல, நீ கொஞ்சம் அழுவுற மாதிரி நடின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் அழுவுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆம்பளை பையனா இருந்துட்டு அழுவுறியப்பா வான்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் லேடி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த கேப்ல உன்னோட வேலையை காட்டுன்ற மாதிரி சித்து கிட்ட சொல்லிட்டாரு. சித்து இருக்கார்ல பொறுமையா உங்களை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. ஹீரோயினும் கோவப்பட்டு பதிலுக்கு கோவமா பேசிடுறாங்க. நீ என்னமா எங்களை வச்சுக்கிட்டே லாயர் கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் லேடி எல்லாம் பேசுறாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் லேடியும் இந்த பொண்ணு மேல கோவப்படுறாங்க. என்ன வச்சுக்கிட்டு நீ எப்படி எதிர்த்து எல்லாம் பேசுவ, என்ன மேடம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி லட்சுமியை பார்த்தோம் கேக்குறாங்க. லட்சுமியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டரை வச்சே வேலையை முடிச்சிடலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அது கொஞ்சம் சொதப்பிக்குது. நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்ட அப்படின்ற மாதிரிலாம் லட்சுமி ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. நான் கோவப்படல, வேணும்ட்டே அவர் கோவப்படுற மாதிரி பண்ணிட்டாரு, சாரி மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சாரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லட்சுமி இருக்காங்கல்ல இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. லட்சுமியோட பொண்ணு போட்டோ இருக்கு. உங்க பொண்ணு எங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. என் ஹஸ்பண்டோட கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக தான் என் அக்காவோட ஊர்ல வச்சு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் கூட இருந்தாதான் வாழ முடியும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாதுமா, நீ தனியா கூட இருந்து வாழலாம், நீ அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த லட்சுமி கொஞ்சம் இவங்களை ஏத்திலாம் விட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவை டிராப் பண்றதுக்கு சித்து வந்திருப்பாரு. ரெண்டு பேருமே சரக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சித்து இருக்கார்ல நாராயணனை பத்தி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாராயணனோ லட்சுமியோ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. சண்டை வரும்ல, அந்த மாதிரி சண்டை வரும்போது நாராயணன் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. நல்ல குடும்பத்துல பிறந்த யாரும் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. அதனாலேயே இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல ஈகோ இருந்தது. அந்த ஈகோ தான் டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. இப்ப குழந்தைய கூட பார்க்க முடியாம கஷ்டப்படுறான். 2 வருஷம் அவன் கோர்ட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பேன் இன்னியோட முடியுது. உனக்கு நல்ல நேரம் தான், உன் கேஸ்ல உனக்கு சாதகமா அவனே ஆஜராவான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவர் ஆஜராகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப கேஸுக்காக அவரே ஆஜராகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த லட்சுமி என்னென்னமோ காரணம் சொல்லி உடனே டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஜட்ஜ் இருக்கார்ல உடனே எல்லாம் டைவர்ஸ் தர முடியாது, 1 வருஷம் கவுன்சிலிங் மாதிரி அட்டென்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம கவுன்சிலிங் போற நிலைமை வந்துருது. ஹீரோ கிட்ட இருக்க நெகட்டிவா கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி லட்சுமி யோசிக்கிறாங்க. அதுக்காக ஒரு டிடெக்டிவா அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அந்த டிடெக்டிவ் இவங்க 3 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஃபாலோ பண்றத சித்து கண்டுபிடிச்சிடுறாரு. சார் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி அவருக்கே கையை காட்டுறாரு. அந்த டிடெக்டிவும் பதிலுக்கு தெரியாம கையை காமிச்சிடுறாரு. எப்படா டிடெக்டிவ்னு கண்டுபிடிச்சன்ற மாதிரி மத்த 2 பேர் கேக்குறாங்க. அவனே சோஷியல் மீடியால போட்டிருந்தான், அதனால தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோ பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. எதுக்காகடா இன்னும் டைவர்ஸ தராம இருக்க, இந்த மாதிரி பண்ண ஒருத்திக்கு டைவர்ஸ தந்துட்டு நிம்மதியா வாழ வேண்டியதானே, நாங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப இவரோட ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உன்னோட அப்பா அம்மாவே இவ்வளவு கோவப்படுறாங்கன்னா மாமனாரும் மாமியாரும் உன் மேல செம்ம கோவத்துல இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா அவன் மேலதான் அவங்க கோவத்துல இருப்பாங்கன்ற மாதிரி இவரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அப்பாக்கு இந்த மாதிரி பொண்ணு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா டென்ஷன் ஆயிருது. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு வா, எதுனாலும் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதே மாதிரி பொண்ணை திட்டுற மாதிரி வார்த்தையெல்லாம் விடுறாரு. சார் இந்த மாதிரி திட்டுறதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இல்ல, இந்த மாதிரி பண்ணீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி லட்சுமி இந்த இடத்துக்கு போலீஸே வர வச்சிடுறாங்க. போலீஸுங்களும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அப்பாக்கு பயங்கர கடுப்பாயிருது. இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணே இல்லன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஏமா போலீஸ் எல்லாம் வர வச்சு அப்படின்ற மாதிரி அம்மாவும் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க 3 பேருமே கேஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த டிடெக்டிவும் ஸ்பை பண்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இவர் பின்னாடி வரதா உங்களுக்கு தெளிவா தெரியுது. நாங்க அடுத்த சந்துல தான் திரும்ப போறோம், நீங்களும் திரும்பிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரை கலாய்ச்சிட்டு போறாங்க. நம்ம ஃபாலோ பண்றது அவங்களுக்கு தெரியுதுன்றது டிடெக்டிவ்க்கும் புரியுது. இப்ப லட்சுமி இருக்காங்கல்ல, அவன் அசிங்க அசிங்கமா திட்டினா அடிச்சான்ற மாதிரிலாம் நீ சொல்ல வேண்டி வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவன் அப்படிலாம் பண்ணது இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அவன் பண்ணது இல்லைன்றது எனக்கும் தெரியும், ஆனா நீ கோர்ட்ல போய் சொன்னாதான் டைவர்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவர் அடிச்சாரு திட்டினாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு ஜட்ஜி கேக்குறாரு. சார் அடிச்சதுக்கு எவிடன்ஸ் இல்ல, ஆனா குடிச்சா அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. அவர் குடிச்ச மாதிரி ஒரு வீடியோ இருக்கு, நீங்களே பாருங்கன்ற மாதிரி குடிச்சதை இவங்க வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோவை காட்டுறாங்க. இவர் குடிச்சு புலம்புற மாதிரி பேசினார்ல, இப்படி பேசுறவர் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜட்ஜுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பப்ப 2 பேருமே கவுன்சிலிங்லாம் அட்டென்ட் பண்றாங்க. ஆனா பெருசா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருக்கு. அந்த லேடி எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி தந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த லேடி ஒரு ஐடியாவை சொல்றாங்க போல. மேடம் இந்த விஷயத்தை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அப்படி பண்ணாதான் உனக்கு டைவர்ஸ் கிடைக்கும், நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரிலாம் வேற ஒரு பொண்ணையும் கூட கூட்டு வராங்க. இந்த விஷயத்தெல்லாம் நாராயணன் பாத்துறாரு. என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரின்ற மாதிரி சித்து கிட்ட சொல்லிட்டாரு. சித்துவும் விசாரிச்சுட்டு வந்துடுறாரு. இந்த அளவுக்கு கேவலமா யோசிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது இவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்குன்ற மாதிரி கிரியேட் பண்ண போறாங்க, அதுக்காக தான் இன்னொன்று பொண்ணை கூட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை எப்படியாவது நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணுமே, ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உடனே டைவர்ஸ் தந்துருவாங்க, நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு வழி தான் இருக்குன்ற மாதிரி நாராயணன் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு.
அது என்னன்னா ஜட்ஜோட கார் வரும்போது நீ தெரியாம விழுற மாதிரி கார் முன்னாடி விழுந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஜட்ஜோட கார் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ பொத்துன்னு முன்னாடி போய் விழுந்துடுறாரு. இடி வாங்கி விழுந்த மாதிரி விழுந்திருப்பாரு. அதனால ஜட்ஜ் இருக்காருல, ஹாஸ்பிட்டலுக்கு இவனை கூட்டு போங்க, இன்னைக்கு ஹியரிங் நடக்க வேணான்ற மாதிரி கேன்சல் பண்ணிடுறாரு. டைவர்ஸ் வாங்கி தரதுக்கு இந்த அளவுக்கு இறங்கிட்டல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபான லட்சுமியை பார்த்துட்டு இவர் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோக்கு கொஞ்சம் காயம் பட்டது பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட இவரோட சொத்து விவரத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஒய்ஃபுக்கு செட்டில்மெண்ட்லாம் தர மாதிரி இருக்கும். அந்த செட்டில்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு சில வேலைகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஹீரோ பேர்ல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல பாதியை தர மாதிரி இருக்கும். அது தரக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ என்ன பண்றாருன்னா தம்பி பேருக்கு அந்த சொத்தை எழுதி வச்சிருக்காரு. இதை தாண்டி ஹீரோக்கு சேலரி வரும்ல, அதுல கொஞ்சத்தை அவங்களுக்கு தரணும். அதனால வேற சில கடன் இருக்க மாதிரி செட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு மெயின்டெனன்ஸ்க்கு 25,000 ரூபாய் தர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 10,000 ரூபாயா மாத்துறதுக்கான வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாராயணன் சொல்லி தான் ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் இந்த லட்சுமியும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி பாரதின்ற ஒரு லேடியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்டிவிஸ்ட் லேடியா ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்கள பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு டீ காஃபின்னு எல்லாத்தையும் போட்டுலாம் தந்துட்டு இருக்காங்க. என்ன மேடம் நீங்க போய் இந்த வேலையை பாக்குறீங்கன்னு லட்சுமி கேக்குறாங்க. ஓஹோ, இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறது அடிமத்தனம்ன்ற மாதிரி இந்த காலத்து பொண்ணுங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, நம்ம லவ்வோட பண்ணா எதுவுமே வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ அந்த சித்து கிட்ட பேசுறத காட்டுறாங்க. என் அம்மாலாம் உரல்ல மாவு ஆட்டுவாங்க, அவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு எவ்வளவோ மிஷின் வந்துருச்சு, பட்டனை பிரஸ் பண்ணாலே போதும், அது கூட இப்ப இருக்க பொண்ணுங்க பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது கேட்கிற வேலைக்கார அக்கா இருக்காங்கல்ல, ஏன் தம்பி அந்த ஸ்விட்சை கூட ஒரு பொண்ணு தான் ஆன் பண்ணுமா, நீங்க பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா ஹீரோவோட முகமே மாறிடுது. இந்த அக்கா ஹீரோக்கு சில அட்வைஸ் பண்றாங்க. அதாவது பெண்கள் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்கறீங்கல்ல, ஆண்கள் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. இந்த சைடு பாரதி இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் ஆண்கள் நிறைய விஷயத்துல இறங்கி தான் வராங்க, அதுக்காக நம்ம ரொம்பலாம் அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது, நம்மளுக்கான விஷயம் கிடைக்குதான்னு மட்டும் பார்க்கணும், அதை விட்டுட்டு எப்பவுமே சண்டை கிண்டன் இருந்தா லைஃப் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஃபெமினிசம் அப்படின்ற மாதிரி பேசி நிறைய தப்பு பொண்ணுங்களும் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோயினுக்கு ஆமல அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. அதே மாதிரி வேலைக்கார அக்கா பேசுறதை கேட்கும்போது ஹீரோவோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. ஹீரோ வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாரு, டெலிவரி பண்றதுக்காக ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. இப்ப அந்த வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க போல. நில்லுன்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு, ஆனா அவங்க கண்டுக்காம கிளம்பிடுறாங்க. பாவம் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாளே அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நாராயணனால அவரோட பொண்ணையே பார்க்க முடியல, அதனால பொண்ணோட பழைய வீடியோ இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் போட்டு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக அம்மா வந்திருக்காங்க. நீ அந்த பையன் மேல என்னென்னமோ குற்றச்சாட்டு வச்சிருக்க, இப்போ வரைக்கும் அந்த பையன் டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுறானே தவிர உன் மேல ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கல, அந்த பையன் ரொம்ப நல்லவன், அந்த பையனை மிஸ் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அம்மாவும் அட்வைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சமைக்கிற வேலையை பாக்குறாங்க, அதே மாதிரி டெலிவரி வேலை எல்லாம் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் வேலை பார்த்தது இல்லல்ல, வேலை பார்க்கும் போதுதான் அதோட கஷ்டம் தெரியுது. சோ அவன் வேலை பார்த்துட்டு வரும்போது நம்ம சின்ன சின்ன வேலைக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், நம்ம மேலயும் தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நஷ்ட ஈடு கம்மியா தரதுக்காக நாராயணன் ஒரு வேலை பண்ணார்ல, உங்க விஷயத்துல எதுக்கு அந்த வேலையை பண்ணலன்னு ஹீரோ கேக்குறாரு. எனக்கு காசு தரதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதே மாதிரி என்னோட ஒய்ஃபும் என்கிட்ட இருந்து காசை பறிக்கணும்ன்றதுக்காக அப்படி பண்ணல, எப்படியாவது கேஸ்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி பண்ணா. நடந்த விஷயத்துக்காக எவ்வளவோ வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டேன், அதை புரிஞ்சுக்காம இருக்கிறத நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, என் பொண்ணை பார்க்காம கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ இருக்காருல்ல, நானும் ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு தோணுது, அவ டைவர்ஸ் வேணும்னு நினைக்கிறானா, அதை சந்தோஷமா நான் தந்துட போறேன், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவளோட நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த ஹியரிங்க்கு புது ஜட்ஜ் ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க. உங்க ரெண்டு பேரோட கேஸ் இத்தனை மாசமா இழுத்து இருக்கு, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, என்ன நினைக்கிறீங்க, என்கிட்ட மனசு விட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோ இருக்காருல, எனக்கு டைவர்ஸ் தரதுனா கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எது ஹீரோ டைவர்ஸ் தரதுக்கு ஓகே சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எங்க டைவர்ஸ் தரதுக்கு ஓகேனா எதுக்குங்க இவ்வளவு நாள் இழுத்தீங்கன்ற மாதிரி ஜட்ஜ் லேடி கேக்குறாங்க. அதுக்கு நாராயணன் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட கட்சிக்காரருக்கு டைவர்ஸ் தரதுல விருப்பம் இல்ல, ஆனா அவங்க விரும்புறது டைவர்ஸ்னா வேற வழி இல்லாம தரதுக்கு இவரும் சம்மதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல நாராயணன் நிறைய விஷயங்களை பேசுறாரு. அதாவது இவரோட லைஃப்ல சில விஷயங்கள் நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் இன்டைரக்டா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இந்த காரணத்துக்காக தான் நிறைய சண்டைலாம் வருது, ஈகோவை விட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. முதல்லலாம் ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா ஆண்கள் ரொம்ப ஆதிக்கம் மிக்கவங்களா இருப்பாங்க, ஆனா அதெல்லாம் இப்ப மாறிட்டு தான் இருக்கு. ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்க, பெண்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு தந்துட்டு தான் இருக்காங்க, மியூச்சுவலா ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்தா கரெக்டா இருக்கும். ஆனா இப்ப பெண்கள் என்ன பண்றாங்கன்னா ஆண்கள்
கிட்ட இருந்து நிறைய ஃப்ரீடத்தை எதிர்பார்க்கறாங்க, ஃபெமினிசம் அப்படி இப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசுறதெல்லாம் லட்சுமியும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, நம்ம தான் தேவையில்லாம இவர் கூட பிரிஞ்சு இருக்கோம், நம்ம பண்றதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி லைட்டா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே பாரதி பேசினதும் மைண்ட்ல ஓடுது, அதனால தான் இவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் இவர் பேசி முடிச்சிடுறாருல, உங்களுக்கு டைவர்ஸ் தான் வேணும்னா டைவர்ஸ் தந்துடுறேன்ற மாதிரி ஜட்ஜ் லேடி சொல்றாங்க. இல்ல எனக்கு டைவர்ஸ் வேணான்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இத கேக்குற ஹீரோவும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இப்ப என்னால சேரவும் முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணாம், அதே மாதிரி இப்ப உடனே சேர மாட்டேன், எங்களுக்கு சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி டைம் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஜட்ஜ் லேடி சொல்லிடுறாங்க. இந்த கேஸையும் இந்த இடத்துல முடிச்சு வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷமா இங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி லட்சுமியோட மனசு மாறிடுது போல, அப்பாக்கு கால் பண்ணி பேசுன்ற மாதிரி பொண்ணை பேச வச்சிடுறாங்க. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு பொண்ணு பேசுறாங்கல்ல, அதனால இந்த இடத்துல நாராயணன் பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டு இருக்காரு. இப்ப சித்துவும் ஹீரோவும் பக்கத்துல வந்து இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருது. கூடிய சீக்கிரத்துல அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ இவங்களுக்காக பண்ண ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாக்குறாங்க. நமக்காக அவ்வளவு பண்ணிருக்கான், அவங்க கிட்ட நம்ம இறங்கி போனா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. நான் தான் டைவர்ஸ் வேணும்னு கேட்டேன்னா என்ன டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்துருவியா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. அதாவது செல்லமா கோவப்பட்டு இருக்காங்க. இவரும் சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி போர்பந்தர்ல யாரு பிறந்தான்ற மாதிரி கேக்குறாங்க. உண்மையில காந்தி பிறந்திருப்பாரு, ஆனா இவங்க அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. இவருமே அம்பேத்கர்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இவங்க சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. இவங்க முன்ன மாதிரி திரும்பி சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டிவியை பாக்குறாங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. சிவன் தான் பெருசு, சக்தி தான் பெருசுன்ற மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. அந்த சமயம் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோவும் யாருன்னு பாக்குறதுக்காக கதவு கிட்ட போயிட்டு இருக்காரு. அப்ப இவரோட வைஃபான நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, சிவன் சொன்னது சரியா பார்வதி சொன்னது சரியா, பார்வதி சொன்னதுதான் சரின்னு சொல்றாங்க. திரும்பி சண்டை ஆரம்பிக்கிறாங்கன்னு இவருக்கு புரியுது. இவர் சிவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அவங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. திரும்பியும் சண்டை ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.